காரணத்தினால் தைப்பூச திருநாளாக இந்த நாளை தமிழர்கள் அனுசரித்து வருகின்றார்கள். அதே போன்று வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலார் சுவாமிகள் அவர்கள் தன்னை ஜோதியில் இணைத்து கொண்ட நாளாக அடியார்கள் பக்தர்கள் நினைவு கொள்ற நாளாக இந்த நாள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக பல்வேறு சிறப்புகள் கொண்டிருக்கின்ற இந்த நாளில் திருப்பூர் மாவட்டத்தில் ஊடகத்தினரை சந்திப்பது என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாக இருக்கிறது. இல்ல, திராவிட வெற்றிக் கழகம் என்பது டிவிகே, தமிழக வெற்றிக் கழகம் என்பது டிவிகே. டிவிகேவுக்கும் தமிழக விடியல் கட்சி என்று ஒன்று இருக்கிறது. அதுவும் கோவை மண்டலத்தை சார்ந்த தோழரும் தைசன் அவர்கள் உருவாக்கிய இயக்கம் தமிழக விடியல் கட்சி. அதே போன்று அண்ணன் வேல்முருகன் அவர்கள் உருவாக்கின்ற கட்சியுடைய பேர் தமிழக வாழ்வுரிமை கட்சி. இதுதான், இந்த மூன்றும் தான் டிவிகே என்று வரும். திராவிட வெற்றிக் கழகம் டிவிகே என்று வருகிறது. தமிழிலும் பார்த்தாலும் அவர்கள் தாவேகா என்று வருவது, நாங்கள் டிவிகே என்றுதான் வருவோம். எனவே இது திராவிட இயக்கத்துடைய ஒரு கிளையாக தான் திராவிட வெற்றிக் கழகம் நடைபெறுகிறது என்பதை நாங்கள் மீண்டும் பதிவு செய்வதற்கு இந்த வாய்ப்பாக இதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்கிறோம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடன் இணைந்திருக்கின்ற போது நாங்கள் அது குறித்த பெரிய கருத்துக்கள் எதுவும் இருப்பதாக நாங்கள் அறியவில்லை. மதிமுக கூட்டணியில் இருக்கிறார்கள் என்பது இதுவரையிலும் உறுதியான ஒன்று. ஆனால் இருப்பார்களா என்ற கேள்வி இயல்பாகவே எழும். ஏனென்று சொன்னால் 2001ஆம் ஆண்டு 22 தொகுதிகளுக்கு நானும் தலைவர் வைகோவுடன் சென்று முத்தமிழ் டாக்டர் கலைஞரிடம் 22 தொகுதியில் கையெழுத்து பெற்று நாங்கள் வந்தோம். ஓர் இரவில் நிகழ்கின்ற மாற்றத்தின் பெயர்தான் அரசியல் என்பதற்கிணங்க ஒரு இரவில் என்ன நடந்தது, காலையில எழுந்து கூட்டணி இல்லைன்னு சொல்லி அறிவிச்சிட்டார். மோடி அவர்கள் இந்த நாட்டுடைய பிரதமராக பொறுப்பேற்கின்ற போது அவர்கள் தந்த வாக்குறுதிகளில் ஒன்று, ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் அல்லது ரேஷன் கார்டுக்கு 15 லட்சம் ரூபாய் நாங்கள் வங்கியில் செலுத்துவோம் என்று சொன்னார்கள். செலுத்தினார்களா என்ற கேள்வி இயல்பாக எழுகிறது. அதோடு அல்லாமல் தமிழக இந்தியாவிலேயே உலகத்திலேயே இளைஞர் சக்தி படைத்த நாடு இந்தியா என்று சொல்லிவிட்டு ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு தருவோம் என்று சொன்னார். 11 ஆண்டுகள் உருண்டோடி இருக்கிறது. 22 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தந்திருக்க வேண்டும். 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தார்களா என்ற கேள்வியை நான் உங்கள் மூலமாக நான் பாரதிய ஜனதா கேட்க விரும்புகிறோம். நாங்கள் 28ஆம் தேதி நான் தான் சொன்னோம், நாங்கள் களத்தை இழக்க தயாராக இல்லை. களத்தில் நாங்கள் நிச்சயம் இருக்கப் போகிறோம். தேர்தல் களம் என்பது ஒவ்வொரு அரசியல் கட்சிக்குமான ஒரு இறுதியான ஒரு இலக்காக இருக்கும். எனவே நாங்கள் திமுக திராவிட இயக்க சித்தாந்தத்தோடு நாங்கள் இருக்கிறோம். முடிவுகள் என்னன்றது 28ஆம் தேதி நிச்சயம் தெரியும்.